ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்களா? சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சமையல் குறிப்பு தான். அதாவது ஸ்ரீலங்காவில் வெரி ட்ரெடிஷ்னலாக போகிற பொல் ரொட்டி, அதாவது பொல்லண்டா தேங்காய்ப்பு. இந்த தேங்காய்ப்பை வச்சு ஒரு ரொட்டி, அதுக்கு தேங்காய்ப்பு சம்பல் தான் நார்மலாக செய்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்னு முட்டை, அதாவது டாபா ஸ்டைலில் முட்டை குழம்பு, அதோட இந்த பொல் ரொட்டி, இது ரெண்டு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு முதல்ல எங்களை சேனலுக்கு வந்து நீங்கள் புதியவர்களாக இருந்தால் எங்களை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் வர பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர முதலாவது ஆப்ஷன் ஆல் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ எப்படி இந்த ரொட்டி அண்ட் தாபா ஸ்டைல் முட்டை குழம்பு செய்கிறதுன்றதை பார்ப்போம். இப்போ நான் இந்த பொல் ரொட்டிக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோம் பாருங்கள். இது வந்து பிளெயின் ஃப்ளார் இங்கே எடுத்துருக்கிறேன், அதாவது ஈஸ்ட் போடாத பிளெயின் ஃப்ளார் எடுத்துருக்கிறேன். அதோட கூட இது வந்து 2 கப் எடுத்துனேன்டா 1 கப் தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2க்கு 1 நீங்கள் வந்து 4க்கு 1 கூட போடலாம். நான் கொஞ்சம் தேங்காய்ப்பு கூட இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்குமன்றதுக்காக சரி பாதிக்கு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம். இதுதான் வந்து ரொட்டிக்கு தேவையானது, மாவும் தேங்காய்ப்பும் அதோட உப்பு. தாபா ஸ்டைல் முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்களை சொல்லுறேன்னு பாருங்கள். இங்கே முட்டை வேக வச்சுருக்கு, தோல் இல்லாமல் எடுத்துட்டு. வேணுமெண்டா உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த தோலை உரிக்கிறது வந்து அதோட ஷெல்லை எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒரு முழு வெங்காயம் எடுத்துருக்கிறேன். மற்றது ஜிஞ்சர் கார்லிக் அரைச்ச பேஸ்ட் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பே லீஃப் வந்து நான் எங்கள் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்குறேன். ட்ரையான பே லீஃப் பண்ணாலும் பரவாயில்ல. அதோட 3 காடமம், அதாவது ஏலக்காய், 3 ஏலக்காய், அதோட ஒரு 3 க்ளோவ்ஸ், கிராம்பு ஒரு 3-4 க்ளோவ்ஸ் எடுத்துருக்குறேன். அதோட பட்டை, சினமன் பட்டை ஒரு சின்ன 2 துண்டு எடுத்துருக்குறேன். இதான் வந்து ஸ்பைசி திங்ஸாக நாங்கள் அதுக்குள்ளே போட போகிறோம். மற்றது கொஞ்சம் கியூமின் இருக்குது, சில்லி பவுடர், மிளகாத்தூள். நீங்கள் எந்த மிளகாத்தூள் சமையலுக்கு எடுக்கிறீங்களோ அந்த மிளகாத்தூள் எடுத்துக்கொள்ளுங்க. மற்றது கொஞ்சம் டர்மரிக், அதாவது மஞ்சள் எடுத்துருக்கிறேன். மற்றது இங்கே கொஞ்சம் உப்பு. இது வந்து ஸ்பைசியாக இருக்கிறதுக்காக, கொஞ்சம் உரைப்பாக இருக்கிறதுக்காக முழு மிளகு, அதோட வந்து செத்தல் எடுத்துருக்கிறேன், ட்ரை சில்லிஸ். மற்றது இங்கே எடுத்துருக்கிறது மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். அதோட ஒரு மீடியம் சைஸான தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இங்கே வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன். இவ்வளவு தான் வந்து இந்த டாபா ஸ்டைலில் முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள். அப்போ இந்த பொல் ரொட்டி, தேங்காய்ப்பு இந்த ரொட்டியும் செஞ்சு இந்த முட்டை குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பொல் ரொட்டியை செய்வோம். இப்போ இந்த ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய்ப்பை அதுக்குள்ளே ஒரு பவுலுக்குள்ளே போட்டுட்டு, அதுக்குள்ளே பச்சை தண்ணி, நான் சுடு தண்ணியெல்லாம் விடலை, பச்சை தண்ணி விட்டு இந்த தேங்காய்ப்பு வந்து இந்த தண்ணியில் நல்லா கரைகிற மாதிரி பார்த்துக்கொள்ள, அதாவது பால் வர்ற மாதிரி இதை எடுத்துக்கொள்ளுங்க இந்த தேங்காய்ப்பு. அப்போ தான் வந்து அது இந்த மாவோட சேர்ந்து வர்ற நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பீப்புள் என்ன செய்வாங்க, சில நேரத்தில் நைட்டுக்கே வந்து இதை குழச்சி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதை செய்வாங்க. அப்போ கொஞ்சம் புளிச்சு இருக்கும், கொஞ்சம் நல்லா ஸ்பொஞ்சியாக வரும், அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுகளுக்காக வந்து முதல் நாள் நைட்டு இதை பிரட்டி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ரொட்டியாக்கி எடுப்பாங்க. நான் வந்து ஒரு 10 to 15 minutes, மேக்ஸிமம் ஒரு ½ an hour தான் இதை வந்து அப்படியே பிரட்டி போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பால் மாதிரி வந்துட்டு பாருங்கள், இந்த பால் தன்மை வர நேரம் அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு அப்படியே இந்த மாவை போட்டு பிரட்ட போகிறோம். உப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க மாவும் சேர்க்குற நேரத்தில். இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்வோம். ஒரே நேரத்துக்கு சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நாங்கள் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் இதை வந்து பிரட்டி வைக்க வேணும். கொஞ்சம் திக்காக இருக்க வேணும். இந்த தேங்காய் பூவோடு சேர்ந்து இந்த ஒரு திக்னஸுக்கு இருக்கணும். நான் எப்படி அந்த பதம் பாருதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க வேணும். இப்போ பார்த்தீங்களா இப்படி இந்த மாதிரி இந்த எல்லாத்தையும் சேர்த்து பிறட்ட நேரத்தில் இது ஒரு திக்கான தன்மையாக இருக்கும். இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பும் தேங்காய் பூவும் மாவும் தண்ணியும் தான் நாங்கள் இதுக்குள்ளே சேர்த்துருக்குறோம். இப்போ நான் நல்ல ஒரு திக்காக இதை குழைச்சிட்டேன்னு பாருங்கள். இதுக்குள்ளே தேங்காய் பூ அப்படியே மிக்ஸ் ஆகி இருக்குது. இதை குழைச்சி முடிச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சு
இப்போ நான் இந்த மாவு எடுத்து இன்னொரு தடவை நல்ல வடிவாக அப்படி பிசைஞ்சு கொள்கிறேன். பிசைஞ்சிட்டு ஒரு கொஞ்சமாக எடுத்து ஒரு போல் மாதிரி அதை ஆக்கிட்டு இந்த கையாலேயே வந்து இதை இப்படி ஃப்ளட் ஆக்கி எடுத்துக்கொள்ள வேணும். இது கொஞ்சம் உங்களுக்கு கையில் ஸ்டிக்கியாக ஒட்டுற மாதிரி வந்துண்டா ஒரு லைட்டாக எண்ணெய் தடவி கொள்ளுங்க. இப்போ இந்த மாவு உருண்டையை நல்லா ஃப்ளட்டாக தட்டிட்டு மேக்ஸிமம் ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வர்ற மாதிரி வடிவாக தட்டிட்டு இதை இந்த கல் சூடானோடனே இதில் அப்படி போட்டு விட்றேன்னு பாருங்க. இதுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. நார்மலாக வந்து நம்ம ரொட்டி சப்பாத்தி பரோட்டாலாம் செய்யறதுல எண்ணெய் ஊற்றிக்கொள்வோம். ஆனால் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. இது அப்படியே இந்த மாவுலேயே வந்து அது குக்காகி வரும். ஊர்களெல்லாம் பார்த்தா விறகு அடுப்பு வச்சு வெளியில் வச்சு அதை இந்த ரொட்டியை செய்வாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தாபா ஸ்டைல் முட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்து அந்த பேனுக்குள்ளே ஆயில் ஊற்றிருக்கிறேன். அந்த ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டு தானே பார்த்துட்டு அதுக்குள்ளே நான் இங்கே ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். முட்டையை போடுவேன். பாருங்க, அந்த முட்டை இந்த எண்ணெயில் வந்து பொரிஞ்சு வர வேணும். அதுக்காக இந்த முட்டையை போடுறேன். அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் வெடிச்சு பறக்குது. இந்த முட்டையை போட்டுட்டு அதுக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறோம். அதோட கூட சில்லி பவுடர், மிளகாத்தூள் அதுவும் போட்டு இந்த முட்டையை நல்லா அப்படி பிரட்டி விட்டு பொரிய வைக்கிறோம். இப்போ இந்த முட்டை பொரிஞ்சிட்டு பாருங்க. பொரிஞ்ச உடனே இதை நான் இறக்கி எடுத்துக்கொள்கிறேன். இறக்கி எடுத்துட்டு இந்த தாபா ஸ்டைல் முட்டை குழம்பு அதுக்கான சோஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே எண்ணெய், அந்த முட்டை பொரிச்ச அதே எண்ணெய்க்குள்ளேயே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பைசி திங்ஸ். அதாவது பே லீஃப், ஒரு 2 பே லீஃப், ரெண்டு சினமன் பட்டை, அதோட ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4-5 க்ளோவ்ஸ், இவ்வளவும் போடுறேன். போட்டு அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே முழு மிளகு தூள் இல்லாமல் முழு மிளகு, அதோட கூட ட்ரை சில்லியை நான் 2ஆக உடைச்சிட்டு போடுறேன் பாருங்கள். இதுக்குள்ளே வந்து உரைப்பு வண்டி இருக்கிறது இதுதான். இந்த ட்ரை சில்லியும் மிளகும் தான் ஸ்பைசி, நல்ல ஸ்பைசியாக கொடுக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஒனியன், இந்த ஒனியனையும் போட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுறோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் இப்படி வதங்கி கொண்டு வர நேரத்தில் அதுக்குள்ளே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டுக்கொள்ளுங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முட்டை குழம்பு வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதானே முட்டை குழம்பு. இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்ற நேரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். இந்த முட்டையை வந்து நீங்கள் சாதாரணமாக மஞ்சளும் மிளகாத்தூளும் போட்டு பொரிச்சிட்டு சாப்பிட்டாலே அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சோஸை செஞ்சுட்டு சாப்பிட்ற நேரம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் வதங்கி வர நேரத்தில் சின்ன சீரகம், அதாவது கியூமின் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு மல்லித்தூள் அதை 2 போட்டுக்கொள்ளுங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸான தக்காளி பழம், சின்னனா சாப் பண்ணி வச்சுருக்கிற மீடியம் சைஸான டொமேட்டோ, தக்காளி பழம், அதையும் போட்டு எல்லாம் சேர்ந்து வதங்கி வரணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கறி பார்க்கும். லைட்டான மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வைக்கங்க. நல்லபடியாக குக் பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி அதுக்குள்ளே போட்டு இந்த ஸ்பைசி ஸ்டாஃப் எல்லாமே வந்து குக் பண்ணி வருது பாருங்க. இப்போ நல்லா கொதிச்சு கொண்டு வர நேரத்தில் இதுக்குள்ளே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொண்டு வரோம். இப்போ இந்த சோஸ் வந்து ரெடி ஆகுது பாருங்கள்.
இந்த நேரத்தில் தேவையான அளவுக்கு உப்பு, எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. சோஸ் கொஞ்சம் கூட குறைய வேணுமெண்டா இந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி ஒரு பபிள் வந்து கொதிக்குது பாருங்க. இந்த நேரத்தில் நாங்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கிறோம், அதாவது முதலே வேக வச்சுட்டு அதை பொரித்து வச்சுருக்கிற இந்த முட்டையை வந்து அதுக்குள்ளே போட்டு விடுவோம். முட்டையை வேணுமென்னா நீங்கள் பாதியாக வெட்டிட்டு கூட போடலாம். நான் இதை ஃபுல்லாக தான் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த சோஸ் வந்து ரெடி ஆகுது. முட்டை குழம்பு ரெடி. இது இப்போ இறக்குற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அப்போ இறக்குறதுக்கு முன்னால் அதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் அதுக்குள்ளே போட்டுக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி வந்து முட்டை பாயில் ஆன முட்டை, அதனால் இது ஓகே. இந்த ஸ்டேஜ் வந்து ஃபைனல். இப்போ நாங்கள் எப்படி இந்த ரொட்டியை செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் இந்த கஸ்தூரி மெத்தி போட்டுக்கிட்டேன் பாருங்க. இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்ட்டாக, அதே நேரத்தில் நல்ல வாசமாக நல்ல மாதிரி இருக்கும் இந்த முட்டை குழம்பு. சரிங்களா? எங்களுடைய இந்த டாபா ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டு, இப்போ நாங்கள் எப்படி அந்த ரொட்டி செய்கிறதுன்றதை பார்ப்போம். சோஸ் கூடவா வேணுமெண்டா கூடவா வச்சுக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் திக்னஸுக்காக இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். சரிங்களா? முட்டைக்கறி வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ நான் இந்த பொல் ரொட்டியும் செஞ்சு முடிச்சு எங்களுடைய இந்த தாபா ஸ்டைல் முட்டை குழம்பும் செஞ்சு கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இங்கே இருக்குது இது ரெண்டும். இப்போ நாங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ற ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். முட்டை குழம்பும் கொஞ்சம் எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது, அந்த சோஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது நல்லா அந்த பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ரொட்டி இப்படி தான் வேறு நோம்பில் அது திக்காக தான் இருக்கும். இது நல்லா சுட சுட இருக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சூடாக இருக்குது, இல்லைன்னா நிறைய சாப்பிட்லாம். கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். வெரி நைஸ். இந்த குழம்பும் இந்த ரொட்டியும் நல்ல குட் காம்பினேஷனாக இருக்குது. நார்மலாக வந்து இது தேங்காய் சம்பல் வச்சுட்டு இந்த ரொட்டியோடு சாப்பிடுவாங்க. தேங்காய் ரொட்டி, தேங்காய் சம்பல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொட்டி கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும், எதை கொஞ்சம் லிக்விடிட்டியாக இருந்ததுண்டா அந்த சோஸ் வந்து நல்லா இருக்குமன்றதுக்காக இப்படி ட்ரை பண்ணியிருக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ்க்கும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை சஜஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை திரும்பவும் சந்திக்கிறோம். until then, goodbye.